भाइयों बहनों 50 दिन मेरी मदद करें, देश 50 दिन मेरी मदद करे, जोर से तालियों के साथ मेरी इस बात को स्वीकार कीजिए आप। It's a monumental management failure, and in fact it is a case of organized loot and legalized plunder. And the Prime Minister took this so-called bold decision. But bold decisions can also be foolish decisions. வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. சுப்ரீம் கோர்ட் நீதிபதி ஜஸ்டிஸ் BV நாகரத்னா அவர்கள் கோர்ட்ஸ் அண்ட் கான்ஸ்டிடியூஷன் கான்ஃபரன்ஸ் 2024 வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் லா ஹைதராபாத்ல வந்து நடக்குது. அதுல இன்ட்ரோடக்டரி ஸ்பீச்ல அவங்க பேசுறாங்க. அப்போ ஒரு முக்கியமான கருத்தை வந்து அவங்க பதிவு பண்ணியிருக்கிறாங்க. We all know what happened on 8th of November 2016 when rupees 500 and 1000 rupee notes were demonetized. The interesting aspect is that in the Indian economy of that time, and more so even now, 500 rupees and 1000 rupee notes comprised of 86% of the currency. 86% of the currency was 500 rupees and 1000 rupee notes, which I thought the central government lost sight of while demonetizing 86% of the currency. And the other aspect is 98% of the demonetized currency came back to the Reserve Bank. So where were we heading towards what is called the black money eradication? I thought it was a way of converting black money into white money by this demonetization, because firstly 86% of the currency was demonetized and 98% of that currency became white money. All the unaccounted money went back to the bank. Therefore, I thought it was a good way of getting unaccounted cash accounted thereafter. டிமானிட்டைசேஷன், பண மதிப்பிழப்பு அப்படிங்கிற ஒரு நடவடிக்கையை இந்த அரசாங்கம் எடுத்ததே அது சட்டவிரோதமானது. எதற்காக எடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்ல எந்த காரணத்தையும் இந்த அரசாங்கத்தால் நியாயப்படுத்த முடியவில்லை. இன்ஃபேக்ட் ஒரு படி மேல போய் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிளாக் மணியை ஒயிட் மணியா கன்வெர்ட் பண்றதுக்கு இந்த அரசாங்கம் உதவி செய்தது இந்த டிமானிட்டைசேஷன் மூலமா. அது ஒண்ணுதான் வந்து டிமானிட்டைசேஷன் சாதிச்சது, பிளாக் மணியை ஒயிட் மணியா கன்வெர்ட் பண்றது அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க பதிவு பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2016 நடந்த ஒரு விஷயம். 7 வருஷம் ஆயிடுச்சு. இன்னமும் இதோடைய பாதிப்பு வந்து எந்த அளவுக்கு நாடு சந்திச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் இந்த காணொலியில் நாம பார்க்க போறோம். நவம்பர் 8ஆம் தேதி 2016 நைட்டு 8 மணிக்கு டிவியில பிரதமர் நரேந்திர மோடி வந்து பேசுறாரு. இன்னில இருந்து 500 ரூபாய் நோட்டும் 1000 ரூபாய் நோட்டும் செல்லாது. இதை நீங்க பேங்க்ல போய் மாத்தி புதுசா 2000 ரூபாய் நோட்டு வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவர் அனௌன்ஸ் பண்றாரு. நாட்டுல ஏகப்பட்ட பரபரப்பு. அதற்கு முக்கியமான காரணம், நாட்டில் இருக்கக்கூடிய பணப்புழக்கம் இருக்கு இல்லையா, அதுல கிட்டத்தட்ட 86% 500 ரூபாய் நோட்டும் 1000 ரூபாய் நோட்டும் தான். அப்ப இதை ஏன் செய்யறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை பத்திரிகையாளர் கேட்ட போது அவர் என்ன சொன்னார்னா, முக்கியமான 3 காரணங்கள் சொன்னாங்க. ஒண்ணு, கருப்பு பணம் வந்து நிறைய பதுக்கி வச்சிருக்காங்க. அப்ப அந்த கருப்பு பணத்தை எல்லாம் வெளியில கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சியாக இதை செய்யறோம். நிறைய போலி தாள்கள் வந்து சர்க்குலேஷன்ல இருக்கு. அப்ப அந்த ஃபேக் நோட்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணணும் சர்க்குலேஷன்ல இருந்து, அதுக்காக இதை பண்றோம் அப்படின்னு 2வது காரணம் சொன்னாங்க. 3வது முக்கியமான காரணம் என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை கேஷ்லெஸ் எக்கானமியா மாத்த போறோம், டிஜிட்டல் பேமெண்ட் சிஸ்டமை கொண்டு வர போறோம், இதை செய்யறது மூலமா டெரரிஸ்ட் ஃபண்டிங்கை வந்து நாங்க குறைக்க போறோம், அதை தவிர்க்க போறோம், நாட்டுல வந்து டெரரிசம் குறையும் அப்படின்னு 3வது காரணம் சொன்னாங்க. இந்த 2வது 3வது காரணங்கள் வந்து சும்மா ஒரு ஒப்புக்கு சப்பானியா சொல்லிட்டு போனது அப்படிங்கறத பல தரவுகள் வந்து உடனடியா வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துருச்சு. அதாவது இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிசர்ச் வந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 400 கோடி ரூபாய் தான் ஃபேக் நோட் சர்க்குலேஷன்ல இருக்கு. இது வந்து வெறும் 0.022% ஆஃப் த டோட்டல் கேஷ் இன் சர்க்குலேஷன். மொத்தமா சர்க்குலேஷன்ல இருக்கக்கூடிய கேஷ்ல வெறும் 0.022% தான் ஃபேக் நோட்ஸ். மொத்தமே 400 கோடி தான். அப்ப இதை ஒழிக்கிறதுக்காக 86% நோட்ஸை வந்து டிமானிட்டைசேஷன் பண்றதுங்கிறது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்
அப்படிங்கறது விஷயத்த யோசிச்சு பாருங்க. இந்த டிமானிட்டைசேஷன் மூலமா கேஷ்லெஸ் எக்கானமி எல்லாம் டிஜிட்டல் பேமெண்ட் சிஸ்டமா நாங்க மாத்த போறோம். டிஜிட்டல் பேமெண்ட் சிஸ்டமா நம்ம மாத்திட்டோம்னா எல்லா டிரான்சாக்ஷனும் ரெக்கார்ட்ல வந்துரும், எல்லாமே டிஜிட்டலா தான் அவங்க பண்ண முடியும். அப்படி பண்ணும்பொழுது இந்த டெரரிஸ்ட் ஃபண்டிங் வந்து ஒரேடியா குறைஞ்சிரும் அப்படின்னாங்க. உண்மையில என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிமானிட்டைசேஷனுக்கு அப்புறம் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ் ஏறுச்சு. ஆனா மீண்டும் கேஷ் சர்க்குலேஷனுக்கு இந்தியா வந்து நிற்கும் பொழுது இந்த டிஜிட்டல் டிரான்சாக்ஷனுடைய அளவு படிப்படியாக குறைஞ்சு டிமானிட்டைசேஷனுக்கு முன்னால எந்த அளவுக்கு இருந்ததோ அதே அளவுக்கு வந்து நின்றுடுச்சு அப்படிங்கறதுதான் உண்மை. சரி, அப்ப இந்த ரெண்டு காரணத்தையும் நம்ம ஒதுக்கி வச்சுட்டா மெயின் முக்கியமான காரணம் இவங்க என்ன சொன்னாங்க, கருப்பு பணத்தை ஒழிப்போம், கருப்பு பணத்தை எல்லாம் வெளியில கொண்டு வந்துருவோம் அப்படின்னு. இதுல வந்து ஆர்பிஐல வந்து நாமினேட்டட் போர்டு மெம்பரா இருந்த ஒரு அறிவுஜீவி இந்த குருமூர்த்தி, இவர் வந்து என்ன சொன்னாரு, நீங்க பாருங்க, பாத்துக்கிட்டே இருங்க, கிட்டத்தட்ட 40% நோட்டு பேங்க்குக்கு திரும்பி வராது, அப்ப அவ்வளோ பிளாக் மணியை வந்து நம்ம வந்து காலி பண்ணிடலாம், மத்ததுக்கு என்ன பண்ணலாம், பரவாயில்ல நம்ம புது நோட்டு பிரிண்ட் பண்ணிக்கலாம், இந்த நோட்டு எல்லாம் காலி ஆயிடுச்சுல, நம்ம புது நோட்டு பிரிண்ட் பண்ணி திரும்ப சர்க்குலேஷன்ல விட்டா எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் அப்படின்னு ஒரு அறிவுஜீவி சொல்லிச்சு. இந்த சங்கி கூட்டம் என்ன நினைச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பாக்யராஜ் படத்துல ஒண்ணு காட்டுவாங்க தெரியுமா, இந்த பணத்தை எல்லாம் வந்து ஒரு தலகாணிக்குள்ளையும் மெத்தக்குள்ளையும் வந்து போட்டு தைச்சு வச்சிருப்பாங்க, இல்லைன்னா வீட்டுக்குள்ள வந்து மூட்டை மூட்டையா அடுக்கி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரிதான் பெரிய பெரிய செல்வந்தர்கள்லாம் கருப்பு பணத்தை வந்து மூட்டை மூட்டையா வந்து கட்டி வச்சிருப்பாங்க. அப்ப பிளாக் மணியை வந்து நம்ம ஈஸியா வந்து இந்த மாதிரி டிமானிட்டைசேஷன் கொண்டு வந்து பண மதிப்பு இழப்பு அப்படின்னு சொல்லிட்டோம்னா அவங்களால வந்து இவ்வளவு பணத்தையும் மூட்டை மூட்டையா கொண்டு வந்து பேங்க்ல மாத்த முடியாது. அப்ப என்ன ஆயிடும், கருப்பு பணம் ஒளிஞ்சு போயிடும் அப்படின்னு இந்த சினிமாவை பார்த்துட்டு ஒரு கான்செப்டை இவங்க வந்து கிரியேட் பண்ணாங்க பாத்தீங்களா. எந்த அளவுக்கு இந்த சங்கி கூட்டம் வந்து முட்டாள் கூட்டமா இருக்கு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு ஆதாரம். இப்படி நினைச்சு கொண்டு வந்த ஒரு பிரச்சனை எப்படி போய் முடிஞ்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 99.3% 99% மேல் இருக்கக்கூடிய 500 ரூபாய் 1000 ரூபாய் தாள்கள், அரசாங்கம் பிரிண்ட் பண்ண தாள்கள் பேங்க்குக்கே வந்து சேர்ந்துருச்சு. மீதி 0.7% வந்து சேர்ந்திருக்கும். ஆனா அதுக்குள்ள வந்து அரசாங்கம் வந்து ரூல்ஸ் எல்லாம் மாத்திக்கிட்டே இருந்ததுனால அந்த ஒரு 0.7% வரல. மத்தபடி பாத்தீங்கன்னா 99.3% வந்து சேர்ந்துருச்சு. அப்ப கருப்பு பணம் அப்படின்னு இவங்க சொன்னாங்களே, கிட்டத்தட்ட 40% கருப்பு பணமா தான் இருக்கு அப்படின்னு சொன்னாங்களே, அப்ப அதெல்லாம் என்ன ஆச்சு, அந்த கருப்பு பணம் எல்லாம் எங்க போச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா. இப்ப இதுல இருந்து உண்மையை புரிஞ்சுக்கங்க, கருப்பு பணத்தை எவனும் கேஷா பதுக்கி வச்சிருக்க மாட்டான். அத வந்து ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷன்ஸா கன்வெர்ட் பண்ணி, ஏதாவது தொழில்ல முதலீடு பண்ணி, இல்ல வேற ஏதாவது நிலங்கள்ல முதலீடு பண்ணியோ, ப்ராப்பர்ட்டிஸ்ல முதலீடு பண்ணியோ அப்படிதான் வச்சிருப்பாங்க. இந்த சங்கிங்க நினைக்கிற மாதிரியோ இல்ல இந்த சினிமால காட்டுற மாதிரியோ மூட்டை மூட்டையா அவன் வீட்டுல கட்டி வச்சிருக்க மாட்டான். இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாம டிமானிட்டைசேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வந்தாங்க. சரி, இதனால யாரு வந்து அதிகம் வந்து கஷ்டப்பட்டாங்க, இதனால என்னென்ன பாதிப்புகள் வந்தது அப்படிங்கறத நம்ம வந்து யோசிக்கணும் இல்லையா. இன்னைக்கு இந்த ஜஸ்டிஸ் பிவி நாகரத்னா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபைனான்ஸ் மினிஸ்டர் கூட டிஸ்கஸ் பண்ணாம ஆர்பிஐ எந்த அளவுக்கு வந்து இது முட்டாள்தனமான ஒரு விஷயம் சொல்லிச்சோ அதை கூட கருத்தில் எடுத்துக்காம இந்த ஒன்றிய அரசு தன்னிச்சையா இப்படி ஒரு முட்டாள்தனமான முடிவை வந்து எடுத்திருக்கிறாங்க. சரி, இதுக்கப்புறம் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து பிளாக் மணி வந்தவங்க மீது நடவடிக்கை எல்லாம் எடுப்போம்னு சொன்னாங்களே, அதெல்லாம் இன்னைக்கு என்ன ஆச்சு? அப்போ ஒட்டு மொத்தமா இந்த டிமானிட்டைசேஷன் எவ்வளவு பெரிய ஒரு மானுமெண்டல் ஃபெயிலியர் அப்படிங்கிறது தெரிய வருது. அப்ப இதோட பர்பஸ் என்ன, பிளாக் மணியா ஒயிட் மணியா கன்வெர்ட் பண்றதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அவன் பதுக்கி வச்சிருக்கிற கொஞ்ச நஞ்ச பணத்தை மட்டும் பேங்க்ல கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி 2000 ரூபாய் நோட்டு வாங்கி கருப்பு பணத்தை வெள்ளையா மாத்திட்டாங்க. அதற்கு இந்த முயற்சி யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்றாங்க. இந்தியால முறைசாரா தொழில தான் கிட்டத்தட்ட 94% பேர் வந்து வேலை செய்யறாங்க. அப்படிப்பட்ட இன்ஃபார்மல் செக்டரை மொத்தமா படுக்க வச்சிருச்சு இந்த டிமானிட்டைசேஷன். தலைக்கு மேல வெள்ளம் போச்சுங்கிற கதையா எல்லாரும் சக்திக்கு மீறி கடனை வாங்கிட்டு கடனையும் கட்ட முடியாம அதுக்கு வட்டியும் கட்ட முடியாம நிறைய தொழில்களை இழுத்து மூட வேண்டிய ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்துருச்சு. அப்ப என்ன ஆகும், அங்க வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கு வேலை இல்லாம போயிடும். அப்ப அவன் வாழ்க்கையை எப்படி நடத்துவான், அவனுக்கு வருமானம் வேணும்ல, அவனும் போய் கடன் வாங்க ஆரம்பிச்சான். இப்படி ஒட்டுமொத்த இன்ஃபார்மல் செக்டாரையும் கடன்ல மூழ்க வச்சதுதான் இந்த டிமானிட்டைசேஷனோட மாபெரும் சாதனை. இது வரைக்கும் இந்திய அரசியல்ல சுதந்திரத்துக்கு அப்புறம் இவ்வளவு மோசமான ஒரு பொருளாதார கொள்கைய எந்த அரசாங்கமுமே கொண்டு வரல. அந்த பெருமையும் மோடிக்கு தான் போய் சேரும். ஏழை எளிய மக்களுக்கு எவ்வளவு கஷ்டம் யோசிச்சு பாருங்க.
மணிக்கணக்குல கியூல பேங்க் வாசல்ல நின்னு அவன் வந்து கல்யாணம் வச்சிருக்கிறான், காது குத்து வச்சிருக்கிறான், பிள்ளைங்களை படிக்க வெளிநாட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். இது எல்லாத்துக்கும் பணத்தை சேமிச்சு பேங்க்ல போட்டு வச்சிருப்பாங்கல்ல, இல்ல வீட்டுல சேர்த்து வச்சிருப்பாங்கல்ல. எத்தனையோ பெண்கள் வீட்டுல கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்து 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 வச்சிருப்பாங்கல்ல, சேவிங்ஸ். ஒரே ராத்திரியில ஒரே டிசிஷன்ல ஒட்டு மொத்தமா எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்களே. எத்தனை பேருடைய வாழ்க்கையை புரட்டி போட்டுச்சு யோசிச்சு பாருங்க. அதில் முக்காவாசி ஏழை எளிய மக்கள் தான். பணக்காரர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, ஏழை எளிய மக்கள் தான் பாதிக்கப்பட்டாங்க. மணிக்கணக்கா போய் ஏடிஎம் வாசல்ல நின்று எவ்வளவு பேர் மயங்கி விழுந்து எவ்வளவு பேர் இறந்தாங்க. இங்க வேலை இல்லாததுனால புலம்பெயர் தொழிலாளிகள் எவ்வளவு பேரு மூட்டை முடிச்செல்லாம் தூக்கிட்டு அவன் சொந்த ஊருக்கு ஓடினான். எவ்வளவு கஷ்டம். ஆனா அந்த சங்கி கூட்டம் என்ன சொல்லிச்சு? மாஸ்டர் ஸ்ட்ரோக், விஸ்வகுரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் அடிச்சுட்டாரு, இந்த நாட்டுக்காக கொஞ்சம் கஷ்டத்தை நீங்க பொறுத்துக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்டுச்சு இந்த சங்கி கூட்டம். 2000 ரூபாய் நோட்டுகளாக மாற்றினால் கூட அதை சேட்டலைட் வைத்து கண்காணிக்கப்படக்கூடிய சிஸ்டத்துல இருக்குன்னு சொல்லப்படுகிறது. அதனால பண்டில் எங்கேயாவது இருந்தா சேட்டலைட்டு, அந்த வீட்டுல அந்த பண்டில் இருக்கு, போய் எடுத்துட்டு வாங்கன்னு கவர்மெண்ட்ல சொல்லிடுவாங்க. அதனால இனிமே நான் புது நோட்டு வாங்கி வச்சுக்கிறேன்லாம் சொல்ல முடியாது. அப்படி எதுக்கு பணம்? 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறோம், 4 இட்லி சாப்பிட்டா அவனே 10 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சா ஒரு நாளைக்கு 40,000 இட்லி சாப்பிட முடியுமா? மோடி என்ன சொன்னாரு? 50 நாள் கொடுங்க எனக்கு, நான் பாருங்க எப்படி கருப்பு பணத்தை எல்லாம் வெளியில கொண்டு வரேன். 50 நாள் நான் சொன்னது நடக்கலைன்னா என்ன உயிரோட எரிங்க அப்படின்னு சொன்னாரு. அந்த பிரஸ் கிளிப்பிங்க நான் போடுறேன் பாருங்க. 50 நாள் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு 7 வருஷம் ஆயிடுச்சு. இந்த டிமானிட்டைசேஷன்ல என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறத சொல்றேன். பொருளாதாரம் படுத்ததுனால 3 லட்சம் கோடி வருமானத்தை இந்த அரசாங்கம் இழந்தது. 21,000 கோடி செலவழிச்சு புது நோட்டு பிரிண்ட் பண்ணாங்க. என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு அந்த 2000 ரூபாய் நோட்டும் புழக்கத்துல இல்ல. 115 பேர் இறந்து போயிட்டாங்க. இவர்கள் எல்லாரும் ஏழை எளிய மக்கள், பணக்காரங்க யாருமே சாகல. பெட்டி பெட்டியா 2000 ரூபாய் கட்டு நோட்டு சேகர் ரெட்டி வீட்டுல புடிச்சாங்க. இன்னும் எத்தனையோ செல்வந்தர்கள் வீட்டுல வந்து 2000 ரூபாய் நோட்டு புடிச்சாங்க. பார்த்துட்டு தானே இருந்தோம். ஆனா பாதிக்கப்பட்டது கஷ்டப்படுற ஏழை மக்கள் தானே. இதுல பேங்க் மேனேஜர்ஸ்க்கெல்லாம் பயங்கர திருவிழா தான். ஏன்னா ஹேர் கட் அப்படிங்கிற பேர்ல கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு உழைச்சு சம்பாதிச்ச இந்த ஏழை எளிய மக்களுடைய பணம் இருக்குல்ல, இதுல ஹேர் கட் அப்படிங்கிற பேர்ல கமிஷனை வாங்கிக்கிட்டு, எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கு கமிஷனை வாங்கிட்டு அவங்க கல்ல கட்டி நிறைய பேர் பணக்காரங்க ஆயிட்டாங்க. இது எல்லாத்தையும் விட முக்கியமான ஒரு விஷயம், நமக்கு தெரியாத விஷயம், வெளிப்படையா நிறைய பேர் பேசாத ஒரு விஷயம். கேஷ்லெஸ் எக்கானமி கிரியேட் பண்றோம், டிஜிட்டல் பேமெண்ட் சிஸ்டம் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த நாட்டு மக்களுடைய ரொம்ப சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன்லாம் இந்த அரசாங்கம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கு. இந்த டேட்டாவுக்கு கிரே மார்க்கெட்ல அவ்வளவு வேல்யூ. ஆதார் டீடைல்ஸ் எல்லாம் எங்கேயுமே போகாது, சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கு அப்படின்னு சொன்ன அரசாங்கம் தானே. ஆனா எப்படி ஆதார் டீடைல்ஸ் வந்து சமூக வலைதளங்கள்ல ஈஸியா அவைலபிளா இருக்கு அப்படிங்கிறது கொஞ்ச நாளைக்கு முன்னால எவ்வளவு பெரிய பரபரப்பாச்சு பார்த்தோம்ல. டிஜிட்டல் பேமெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிற பேர்ல பேடிஎம் போன்ற கம்பெனிகளை, இன்னைக்கு திவாலாய் நிக்குது பேடிஎம் போன்ற கம்பெனிகளை வளர்த்து விட்டார். பேடிஎம்க்கு ஃப்ரண்ட் பேஜ் ஆடு, மோடியை வச்சு ஆடு கொடுத்தாங்க. இது போன்ற கார்பரேட்டுகளை வளர்த்து விட்டதுதான் இந்த டிமானிட்டைசேஷன் அச்சீவ் பண்ணது. ஒட்டு மொத்தத்துல நீங்க பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய ஒரு ஃபெயிலியர் அப்படிங்கிறது மோடி கவர்மெண்ட்ல கிடையவே கிடையாது. அதனாலதான் இன்னி வரைக்கும் எந்த மேடையிலும் டிமானிட்டைசேஷனை பத்தி மோடி பேசவே மாட்டேங்கிறார். யோசிச்சு பாருங்களேன். ஒண்ணும் இல்லாத ஒரு வேக்சின் சர்டிபிகேட்லயே தன்னுடைய படத்தை போட்டு புகழ் தேடக்கூடிய, கிரெடிட் எடுத்துக்கிற மோடி ஒவ்வொரு மேடை ஏறி பேசும்பொழுதும் டிமானிட்டைசேஷனை பத்தி வாயே திறக்க மாட்டேங்கிறாரு. ஏன்னா இந்த அரசாங்கத்துக்கு தெரியும் அது எவ்வளவு பெரிய ஃபெயிலியர் அப்படின்னு. இன்னொரு விஷயமும் சொன்னாங்க, அந்த காலகட்டத்துல யூபியில தேர்தல் வருது, அப்ப எதிர்கட்சிகளுடைய பணத்தை எல்லாம் முடக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் பாஜக இப்படி ஒரு முயற்சி பண்ணுச்சு அப்படின்னு சொன்னாங்க. இருக்கலாம், இவங்க தேர்தலுக்காக என்ன வேணா பண்ணுவாங்கல்ல, அப்ப அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனா கடைசியில இதனால பாதிக்கப்பட்டது யாருன்னு பாத்தீங்கன்னா ஏழை எளிய நடுத்தர மக்கள் தான். கார்பரேட்டுகளை ஒரு இம்மி அளவு கூட இந்த டிமானிட்டைசேஷன் பாதிக்கல.
இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, ஓட்டு போட வாக்குச்சாவடிக்கு போவீங்கல்ல, அப்ப கண்ணு முன்னால இதெல்லாம் பிளாஷ் ஆகும். எவ்வளவு நேரம் ஏடிஎம் வாசல்ல கால் கடுக்க நின்னோம், எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சோம், எவ்வளவு பேர் இறந்து போனாங்க, எவ்வளவு பேருக்கு வேலை போச்சு, எவ்வளவு பேருக்கு வருமானம் போச்சு, எவ்வளவு பேர் பிசினஸ் இழுத்து முடிட்டு நடுத்தருக்கு வந்தாங்க. இதெல்லாம் யோசிச்சு ஓட்டு போடுங்க.